ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக்ஸ் சேனல். செம்பருத்தி பூக்களை எப்படி காய வச்சு பயன்படுத்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூக்களை செடியிலேருந்து பறிக்கிறதுக்கு முன்னாடியே பூக்கள் மேலே நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. சப்போஸ் பூக்களை நீங்கள் கழுவாமையே பறிச்சிருந்தா ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்ல தண்ணி ஊற்றி பூக்களை மெதுவாக கழுவி எடுத்துக்கோங்க. ஈரம் காஞ்ச பிறகு பூக்களோட இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து வைங்க. அடுக்கு செம்பருத்தி பூக்கள்லையும் இதே மாதிரி இதழ்களை தனித்தனியாக பிரித்து வைங்க. ஒரு பெரிய தட்டுலையோ இல்லை துணியிலையோ பரவலாக பரப்பி விட்டு டைரக்ட் வெயிலில் வைக்காமல் நிழலில் காய வைங்க. 3 நாள் கழித்து லேசாக பரட்டி விடுங்க. மொத்தமாக 4-5 நாள்லேயே நல்லா காஞ்சிரும். இதை எடுத்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பூக்களில் பண்ணுற டீ மாதிரியே அதே கலர் அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இன்றைக்கி நான் ப்ளைன் ஹாட் வாட்டரில் ட்ரை பெட்டல்ஸ் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆற வச்ச டீ கூட 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கார்த்திக்கு கொடுத்துருக்கேன். செம்பருத்தி பூக்களை பயன்படுத்தி ஸ்பைசியான ஹெர்பல் டீ எப்படி பண்ணுறதுன்னு லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான உணவுங்கிறது எளிமையானது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.